போறோம்னா 2 விஷயம். ஒண்ணு கத்தி இருக்கு. அந்த கத்தி ஷார்ப்பா இருக்கணும்ல. ஷார்ப்பா எல்லாம் வெட்டவே வெட்டாது. நீங்க போட்டு கட்டு, கட்டு, வெட்டிட்டே இருந்தாலும் வெட்டவே வெட்டாது. என்னன்னா ஷார்ப்னஸ் கிடையாது. அதுபோல நம்ம வார்த்தைக்கு எப்ப சக்தி கிடைக்கும் அப்படின்னா, எப்ப நம்ம பக்தர்களோட சேர்ந்து சேவை பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அந்த பக்தர்கள் பார்த்து, "அப்பா! நல்லா சேவை பண்றான் இவன். நல்லா இருக்கட்டும். நல்லா 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 பக்தி பண்றான்." அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மள பார்த்து சந்தோஷப்படுவாங்கல்ல. அந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு சக்திய குடுக்கும். பக்தர்கள் நம்மள பார்த்து ஆனந்தப்பட்டாங்க அப்படின்னா, அத விட பெரிய சக்தி நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. அதனால நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னைக்குமே தியரட்டிக்கலா கத்துக்கிறது ஒண்ணு. பிராக்டிகலா நம்ப ஷார்ப்னஸ் ஆகுறது ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்ணுங்க, பக்கத்துல எந்த இஸ்கான் டெம்பிள் இருக்கோ, வாரத்துக்கு ஒரு முறையாவது போயிடுங்க. சண்டே கண்டிப்பா எங்க எல்லா கோயில்லயும் கிளாஸ் புரோகிராம் நடந்துட்டு இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவால்ல, ஆட்டோவாவது புடிச்சுட்டு போயிடுங்க. இன்னைக்கு படிக்கிறதுக்கு நாட்ட விட்டு நாடு போறோம். வேலை பார்க்கறதுக்கு ஒரு நாடுலருந்து இன்னொரு நாடுக்கு போய் அங்கேயே செட்டில் ஆயிடுறோம். என்னென்னமோ பண்றோம். எவ்வளோ முயற்சிலாம் பண்றோம். பகவான் அடையறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்றோம்? ம். உலகத்திலேயே பெரிய இலக்கு பகவான் தான் சொல்லி சொல்றோம். அவர் அடையறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்றோம்? சின்ன முயற்சியாவது பண்ண வேண்டாமா? வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க என்ன பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க. பக்தர்களோட சேர்ந்து கீர்த்தனை பண்ணுங்க. பக்தர்களோட சேர்ந்து சேவை பண்ணுங்க. பக்தர்களோட சேர்ந்து பிரசாதம் சாப்பிடுங்க. இது உங்களுக்கு ஆன்மீகத்துல பலத்த கொடுக்கும். அந்த பலம் தான் உங்களுக்கு நல்ல ஆலோசனைய கொடுக்கும். அந்த நல்ல ஆலோசனையோட நீங்க என்ன பண்ணுங்க, இத மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க.